விருத்த சேதனத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால், கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை ஞானஸ்தானத்தினாலே அவரோடு அடக்கப்படப்பட்டவர்களாகவும் மரித்தோர்ந்து எழுப்பின தேவனுடைய செயலிலே உள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். எதை குறிக்கிறது? அந்த அடையாளத்தை மாத்திரமல்ல, அதை நீங்கள் மனதளவிலே எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள். நான் கிறிஸ்துவோடு கூட மரித்தேன், சிலுவையில் அறையப்பட்டேன், மரித்தேன், அடக்கமடப்பட்டேன், இப்பொழுது பிழைத்திருக்கிற நான் அல்ல, கிறிஸ்து தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். அவரை மரித்தோர்ந்து அவரோட கூட இழந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அவரோடு கூட மரித்தேன், நான் உடனே தாய் கருவில சுமந்து அடி வாங்கி சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இப்ப உயிர் தெளிந்து அவரோடு கூட உன்னதங்களுக்கு நம்மளை சுமந்து சென்றது போல இன்னைக்கு அவரோடு பட்டு அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார பண்ணி இருக்கிறார். நானும் அவரும் வேறு வேறு அல்ல, நாங்கள் இருவரும் ஒன்றாக மாறிவிட்டோம். நான் அவருக்குள், அவர் எனக்குள். ஆமென் சொல்லுங்களேன். நான் அவருக்குள், அவர் எனக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நான் விளைத்திருக்கிறேன், நான் அசைகிறேன், நான் இருக்கிறேன். இந்த ஞானஸ்தானம் அனுபவம் என்பது தண்ணீர் முங்கி எழும்புறது ஒரு அடையாளம். நான் தண்ணீர் முங்கி எழும்புறதுக்கு முன்பாக மனதளவிலே நான் அவரோடு விட வைத்தேன். கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். இப்ப நான் ஒரு மனுஷனே இல்லை.